தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் 6. இறைவசனங்கள். சேர்த்து வைப்பதுமில்லை, உங்கள் விண்ணக தந்தையை அவர்களுக்கு உணவளிக்கிறார். அவர் விசுவாசத்தோடு இவற்றை உற்று நோக்கக்கூடியவர்கள் நலத்தையும் வளத்தையும் பெற்று வாழ நீரே துணை புரிய வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அதை எடுங்க, எடுத்து பிச்சிருங்க. அதை எடுத்துக்கிறோம். உள்ள ஒரு சாக்கு அதுக்கு கீழே இதை மேலே கரெக்டுங்க. இதை மேலே சாக்கு இதை மேலே கை செல்லுமிடமெல்லாம் இறைவனுக்கு மகிழ்ச்சியும் புகழும் உரைத்தாக என்று நம்முடைய வாழ்க்கையை பலியாக கொடுப்படுத்தி இறைவனை நோக்கி பயணிக்க இந்த நாள் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சபைகள், சங்கங்கள், இயக்கங்களில் நாகர்கள் ஒருங்கிணைந்து இறைவனுடைய பவனியில் பங்கெடுக்கக்கூடியவர்கள், குழந்தையை சுமந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பெரியோர்களும் இந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி இந்த இறைவனுடைய தெய்வீக நற்கருணை நம்முடைய குடும்பங்களை, குறிப்பாக நமது இல்லங்களை நிறைவாக பாதுகாப்பை தர நமது வேறு எங்கும் பயணித்து வருகின்ற இந்த இறைவனிடம் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். அன்பான இறைவா, இந்த தெய்வீக நற்கருணை பவனியிலே பங்கெடுத்து பயணித்து வருகின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகளை நோக்கி கால்கள் வெயிலிலே இதோ உம்முடைய அருள் பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற விசுவாசத்தோடு உண்மை பின்பற்றி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருமப்பா. இவர்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களையும் சேவைகளையும் இயக்கங்களையும் இதோ உமது முன்பாக மன்றாட்டுகளாக ஏறெடுத்து வைக்கக்கூடிய உடைய அன்பான கனிவிரக்கத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பொழிந்து வழிநடத்திட வேண்டும் என
ஆண்டவராம் கிறிஸ்தவனையாம் நம்ம தாழ்கிறோம். ஆமென். ஒவ்வொரு உபாதைகளையும் அகற்றும்படியாக சிறப்பாக வைக்கக்கூடிய வேளையிலே இல்லங்களில்
அத்தியாயமாக இறைவசனங்கள் 1 முதல் 4 முடியும். அவர் அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பையும் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்ட ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன் தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றென்றும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செய்தினையும் அவரால் செய்யவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். விசுவாசத்தோடு உம்மோடு பயணிக்கக்கூடிய உடைய அன்பு பிள்ளைகளை பரிவத்தோடு ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த தெய்வீக பவனியிலே பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறார்கள் சிறுமிகள் ஒவ்வொருவரையும் உமது பாதம் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய விசுவாசம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளால் எந்நாளும் முன்னேற்றம் காணவும் நீரே அவர்களுக்கு துணையாக இருக்கு எம்முடைய அன்பு பிள்ளைகளை வழிநடத்த இறைவாமை மன்றாடுகிறோம்.
மகிழ்ந்து வாழ உடன் வருகின்றார். திருச்சி பொங்க இன்று அவனை பாடுவோம். நான் கணக்கா பார்த்து இதுவா அது சரி. மனிதர்களினுடைய மனக்கதவுகளை திறந்திருந்தன. உம்முடைய எளிமையான இந்த தொடர்பு இடம் பல மனிதர்களினுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இறுக பற்றி கொண்டு பயணிப்பதற்கு தேவையான ஆற்றலை தந்து வழிநடத்த வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென்.
அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடன் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் வேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபிப்போமா. அன்பான பேருவகையோடு முகமுகமாக உண்மை தரிசிப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் தந்தனைக்காக நன்றி அம்மா. இதோ விண்ணகத்திலிருந்து எழுந்தருளி மண்டக மத்தியில் எங்களோடு புகழிடமாக எங்களோடு கை நீக்கக்கூடிய அன்பான எப்பங்கு சங்கத்தில் Ganjar. நிப்பாட்டுங்க. நான் காண்பதா உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏகும் சங்கீதமே இறைவா தமது உணர்வாருமே இன்னொரு சங்கீதமே இறைவா தமது உணர்வாருமே. சொல்லுங்க. நான் அதில் போகிறேன். சங்கீதமே இறைவா தமது உணராகும் சங்கீதமே இறைவா தமது உணராகும். தெய்வம் அது நீயானதா உன்னை வணங்கிடுவே உயிராதாரமே என்று நீயானதா உன்னில் மயங்கிடுவே கோவில் தெய்வம் அது நீயானதா உன்னை வணங்கிடுவே நினைவின்றி
உன்னில் நான் காண்பதா உன்னோடு உறவாட ஜீவன் ஏகும் என்ன நிற்கணுமா? கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபிக்குமா. வல்லமைக்கு அன்பான இந்த பக்தி சமூகத்தில் அமைதியான நினைத்து செய்வதற்கு தேவையான ஆற்றலை நாடும் வல்லமைக்கு அன்பான இறைவன் சிறப்பான விதத்திலே நாங்கள் யாரிடம் பகைமை கொண்டிருக்கிறோமோ அந்த பகைமைக்குரிய காரணங்களையும் மனிதர்களையும் இந்த கணத்தில் உம்முடைய அரியணையில் வைத்து ஜெபிக்கிறோமாமா. நீரே இந்த அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வும் ஆற்றலும் நிறைவானவர்களாக உருமாற்றினேன். நீரே இவர்களுக்கு வாழ்வையும் வழியை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். போடமா போடு 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 போடமா போடு போடு அத்தியாயம் 14 இறைவசனங்கள் 14 முதல் 15 முடியே. பல ஆசை மிக்க பரிசெய்ய இவற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக் கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் நெருங்கி அடித்துக் கொண்டு வருகிறீர்கள். திருச்சட்டத்தில் ஒரு இடத்தில் கொம்பு அழிவதை விட விண்ணும் மண்ணும் ஒளிவது எளிதாகும். தன் மனைவியை விலக்கிவிட்டு
உமக்கு புகழ். ஜெபிப்போமா. அன்பான இறைவா, செல்வத்தின் மீது கொள்கின்ற பற்றும் செல்வத்தின் மீது நாங்கள் கொள்கின்ற பேரார்வமும் இதோ இத்தருணத்திலே உம்முடைய இறைவார்த்தையை அறிவதிலும் படிப்பதிலும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிகிறோம். அண்ணா, உம்முடைய அன்பு நற்கரிநாதரோடு பயணித்து வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய ஆன்மீக தேவைகள் மலரும்படியாக சிறப்பாக வேண்டுகிறோம். தங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே உறவுகளை மதியாது, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, வெறுமனே போலி ஆன்மீகத்தோடு போலி இறை சிந்தைகளோடு வளர்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது மாதம் வைத்து சிந்திக்கிறோம். அப்பா, எங்களுடைய உள்ளத்தின்படி நீர் தீர்ப்பிடுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். எங்களுடைய சிந்தனையின்படி நீர் அன்பு நினைத்து வாழும் போது படகருகில் வருவதை கண்டு அன்றினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. வாழ்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஜெபிப்போமா. வல்லமைக்கு அன்பான இறைவா, உம்மோடு பயணித்து வருகின்ற உம்முடைய அன்பு மீனவர்களை உமது மாதம் நல்கிறோம். அப்பா, விசுவாசத்திற்கோடு இந்த எளிய நற்கனை பவனியில் உம்மோடு பயணித்து வருகின்ற ஒவ்வொரு மீனவர்களையும் உமது மாதம் இழந்து வைத்து வைக்கிறோம். இந்த அன்பு மீனவர்கள் கடலில் பயணிக்கின்ற போது அந்த பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்தும். இந்த அன்பு பிள்ளைகள் வலைகளை வீசுகின்ற போதும் தோண்டில்களை இடுகின்ற போதும் நீரே நிறைவான மீன்பாட்டை கொடுத்து விடுகின்றனர். இந்த இரண்டு மீனவர்களுடைய பாதுகாப்பிற்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம்.
தூய மார்க் எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 8 இறைவசனங்கள் 22 முதல் 26 முடியும். பெத்சாய்தா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர்கள் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து மனிதரை பார்த்து சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று இந்நேரத்தில் யாருக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதியவர்களுக்கும் உம்முடைய ஆசிரியை கொடுத்து உம்முடைய அன்பை பெருதற்குத்தான் இவர்களை தொட்டு வழிநடத்துகின்றனர். இவ்விழாவிற்கு கிறிஸ்துவையாம் கொண்டாடுகிறோம். ஆமென். தெரிதான் தெரிதான்.
Amen.
இயேசுவே உன் நினைவை உயிரில் வரைந்தேன் நேசமாய் உன் பெயரை. சுமந்தேன் இயேசுவே உன் நினைவை உயிரில் வரைந்தேன் நேசமாய் உன் பெயரை. இனி நீ என நானென ஏது பிரிவினை. இனி வாழ்வது நீயானால் தீரும் மனக்குறை. இதயம் சுமந்தே இயேசுவே உன் நினைவை உயிரில் வரைந்தேன் நேசமாய் உன் பெயரை. மாற்றிலே உடனோடும் இலையாக தடமாறி சென்றேன் தடுமாறி நான் சென்றேன். ஆடும் காற்றிலே உடனாடும் மலராய் தடுமாறி நின்றேன் தடுமாறி நான் நின்றேன். ஓடும் மாற்றிலே உடனோடும் இலையாக தடுமாறி சென்றேன் தடுமாறி நான் சென்றேன். ஆடும் காற்றிலே உடனாடும் மலராய் தடுமாறி நின்றேன் தடுமாறி நான் நின்றேன். என் வாழ்வில் நீ வந்தாய் மாற்றங்கள் பல தந்தாய். நீ வந்தாய் மாற்றங்கள் பல தந்தாய். மகிழ்ந்தேன் புகழ்ந்தேன் நெகிழ்ந்தேன் இழந்தேன் இதயம் சுமந்தேன். சுமந்தேன் இயேசுவே உன் நினைவை உயிரில் வரைந்தேன் நேசமாய் உன் பெயரை. வாழும் காலமும் உன் நிழலில் வாழவே. உறவாகி உடனிருந்தாய் உறவாகி உடனிருந்தாய். வீழும் சிறு பொழுதும் கரம் தாக்கி என்னையே. அன்பாலே நீ பொதிந்தாய் பண்பாலே நீ பொதிந்தாய். வாழும் காலமும் உன் நிழலில் வாழவே. உறவாகி உடனிருந்தாய் உறவாகி உடனிருந்தாய். வீழும் சிறு பொழுதும் கரம் தாக்கி என்னையே. அன்பாலே நீ பொதிந்தாய் பண்பாலே நீ பொதிந்தாய். என் சொந்தம் நீயானாய் அந்தி மழை சுகமானாய். என் சொந்தம் நீயானாய் அந்தி மழை சுகமானாய். மகிழ்ந்தேன் புகழ்ந்தேன் நெகிழ்ந்தேன் இழந்தேன் இதயம் சுமந்தேன். இதயம் சுமந்தேன் இயேசுவே உன் நினைவை உயிரில் வரைந்தேன் நேசமாய் உன் பெயரை. இனி நீ என நானென ஏது பிரிவினை. எனில் வாழ்வது நீயான தீரும் மனக்குறை. இதயம் சுமந்தேன் இதயம் சுமந்தேன் இயேசுவே உன் நினைவை உயிரில் வரைந்தேன் நேசமாய் உன் பெயரை. வார்த்தையான இறைவனுங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 18 இறைவசனங்கள் 15 முதல் 18 முடிய.
உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தார், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூலின் மொழிக்கேற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரிதண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுபவிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பு புனிதரினுடைய விழாவிலே படைத்த இறைவனை பறைசாற்ற வந்த அந்த புனிதருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இன்றைய நாள் முழுவதும் நற்கருணை ஆண்டவரோடு உடனிருந்து பயணித்து வருகிறோம், அனுபவித்து வருகிறோம். பல வேளைகளில் இறைவனுக்கு செவி கொடுப்பதை விட நம் குரலுக்கு இறைவன் பல வேளைகளில் அதிகமாகவே செவி கொடுத்து வந்திருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் அமைதியாக இறைவனுடைய குரலை கேட்பதற்கு பதிலாக அதிகமான நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளாலும் நம்முடைய தியானிப்பாலும் பாடல்களாலும் என்று இறைவனுடைய செவிகள் நம்முடைய குரலின் மூலமாக என்னாலும் செவி கொடுத்த வண்ணமாகவே இருக்கிறார். இன்றைய கால சூழ்நிலையில் பேசுவதை விட எளிய விசுவாசத்தோடு பேசுதல் பெரிது, அதைவிட பெரிது செவி கொடுத்தல் என்கின்ற ஒரு எளிய சிந்தனையோடு சற்று சிந்தித்து பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய எளிய மாதாந்தர் உரையில் இவ்வாறாக குறிப்பிட்டார். இந்த திரு அவை திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த திரு அவை ஆக்சிஜன் இன்றி என்னாலும் சுவாசிக்க மறுக்கக்கூடிய அந்த உடல்நிலைகளை போல இன்றைய திரு அவை என்பது திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த திணறல் எவற்றினுடைய திணறல் எனில் செவி கொடுக்க மனிதர்கள் இல்லாத நிலையில் இந்த திரு அவை என்பது திணறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய குறைகளை சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதை தவிர இறைவனை புகழ்வதற்கு நம்முடைய வார்த்தைகள் எப்போதுமே குறைபட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதையும் அவருடைய உரையினுடைய இறுதியாக அங்கே சொல்லமர்த்தப்படுகிறது. பல வேளைகளில் விவிலியத்தினுடைய செயல்பாடுகளையும் விவிலியத்தினுடைய மாந்தர்களினுடைய வாழ்க்கை முறைகளையும் பற்றி நாம் விரிவாக வாசிக்கின்ற போது பல வேளைகளில் அந்த விவிலிய மாந்தர்கள் பேசுவதை விட செவி கொடுத்தலில் அல்லது பேசுவதை விட கேட்பதில், பேசுவதை விட இறைவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிவதில் முழுமையாக ஒருங்கிணைந்தார் என்பதுதான் சாலச் சிறந்ததாக இருக்க முடியும் என்பது விவிலியம் நமக்கு தருகின்ற பலவிதையான சான்றுகளாகவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளினுடைய குரலுக்கு செவிபடுத்தவர்கள் எவ்வாறு இறை மக்களினுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார்கள் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய தேவையாகவே இருக்கிறது. எவனொருவன் இறை குரலுக்கு செவி கொடுக்கிறானோ அவனால் மட்டுமே இறை மக்களினுடைய குரலுக்கு செவி கொடுக்க முடியும் என்பது இன்றைய திரு அவையினுடைய ஓலமாக அங்கே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த திரு அவையினுடைய ஓலம் வெறுமனே திருச்சபையோடோ அல்லது ஆலயத்தோடோ ஆலய வழிபாடுகளோடோ நின்று விடவில்லை. மாறாக ஒவ்வொரு இல்ல திரு அவையிலும் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் செவி கொடுக்க வேண்டும் என்கின்ற எளிய செய்தியை நமக்கு அறிவித்துக் கொண்டேதான் இருக்கிறது.
குறிப்பாக தொடக்க நூல் புத்தகம் 2வது அதிகாரம் 2-3வது அத்தியாயத்தில் நாம் அழகாக வாசிக்கிறோம். கடவுளிடம் நேரடியாக பேசிய, கடவுளுடைய குரலை நேரடியாக கேட்ட மனிதர்கள் ஆதாம் ஏவாள் தான். இவர்கள் இறைவனை தரிசித்தார்கள். இவர்கள் இறைகுரலை நேரடியாக உரையாடினார்கள். இந்த உரையாடல் பல வேளைகளில் பதிலார்த்தமாக அல்ல, மாறாக கேட்கக்கூடிய செவிகளை என்னாலும் அறிவிக்கக்கூடிய செய்தியாகவே இறை செய்தி என்பது நமக்கு தரப்பட்டதாகவே இருக்கிறது. தொடக்க நூல் 6-7வது அத்தியாயங்களில் நோவாவினுடைய செவி கொடுத்தல் தன்னுடைய சந்ததியினரை பாதுகாத்ததை போல, தொடக்க நூல் 12 முதல் 25 வரை உள்ள இறைவசனத்தில் ஆபிரகாமினுடைய வழிநடத்துதல் எவ்வாறு கட்டளைகளை கொடுத்ததன் மூலமாக அல்லது ஒருங்கிணைந்த வழிபாடுதலை கொடுத்ததன் மூலமாக, மோசையினுடைய வழிநடத்தல் எவ்வாறு திருச்சட்டங்களை தன்னுடைய இறைமக்களுக்கு பெற்றுக் கொடுத்ததை போல, ஒவ்வொரு விவிலிய மாந்தர்களும் ஒவ்வொரு முதன்மையான பெற்றோர்களும் நம்முடைய வாழ்நிலைக்கு தேவையான வார்த்தைகளை பெற்று தந்திருக்கிறார்கள். ஒரு யதார்த்தமான நிகழ்வை இன்றைய நாளில் எடுத்துக்கொள்வோம். அமைதியாக துவங்கிய இன்றைய நற்கருணை பவனி, எத்தனை மனிதர்களுடைய உள்ளங்கள் இறைகுரலுக்கு செவி கொடுத்ததாக நம்முடைய உள்ளங்கள் என்னாலும் பற்றி எறிந்தது. இந்த இறைவனோடு பயணித்த எனக்கு இறைவன் எந்த செய்தியை இன்றைய நாளில் எனக்கு தந்தார்? நான் பயணித்த இந்த 2 மணி நேரம் 17 நிமிடங்களில் நான் இந்த இறைகுரலுக்கு எத்தகைய நிலையில் நான் செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய உள்ள குமுறல்கள், என்னுடைய இதய வேதனைகள், என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அல்லது என்னுடைய உடல் பாகத்தில் இருக்கக்கூடிய வலிகள் அனைத்தையும் பொருத்தி கொண்டு இந்த உயிருள்ள தெய்வத்தினுடைய குரலுக்கு கேட்பதற்கான செவிதிறனை நான் கொண்டிருக்கிறேன். அருகில் வந்த தோழியினுடைய குரல் கேட்டது, தூரமாக பயணித்த என் தந்தையினுடைய குரல் கேட்டது, என் அருகில் வந்த என்னுடைய சகோதரன் அல்லது நண்பனுடைய குரல் கேட்டது. இதோ பாதைகள் தோறும் பூக்களை வீசி என்ற முதியவருடைய வார்த்தைகள் கேட்டது. தெளிவான தீர்த்தங்கள் தெளித்து வா என்கின்ற எளிய மனிதருடைய குரல் கேட்டதானால், இத்தகைய குரல்களின் மத்தியில் அவளையின் குரலாக இருந்த இறைவனுடைய குரலை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் கவனுடன் இருந்ததா என்பதுதான் கேள்வி. அன்பானவர்களே, நமது முன்பாக வீற்றிருக்கக்கூடிய இந்த இறைவன் எப்போதுமே அமைதியில் உரையாடக்கூடிய இந்த இறைவன், இந்த இறைவனால் மட்டுமே நம்முடைய உள்ளங்களை எந்நாளும் துளைத்து ஆராய்ந்து பார்க்க முடியுமே தவிர மனிதர்களால் இயலாது என்பதுதான் யதார்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய பவனியின் போது வாசிக்கப்பட்ட 7 நற்செய்தி வாசகங்களுமே 7 ஜெபங்களை எடுத்து இயம்பினாலும் அந்த 7 ஜெபங்களினுடைய மத்தியில் நமக்கு தரப்படுகின்ற செய்திகள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இறைவன் நம்மை தகுந்த பாதுகாப்போடு வழிநடத்துவார் என்பதில்தான். இந்த இறைவன் தகுந்த பாதுகாப்போடு வழிநடத்துவார். அவற்றுக்கான ஒற்றை சார் அம்சம், நான் இந்த இறைவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான். உன்னை நேசிப்பது போல அயலானையும் நேசி என்று சொன்ன இறைகுரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். நீ வழக்காடு மன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாக உன்னுடைய பகைவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள் என்ற எளிய நம்பிக்கை வாசகத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். கடல் அலையில் பயணிக்கின்ற போது இறையாதே அமைதியாக என்று சொன்ன அந்த இறை நம்பிக்கைக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே வேளையில் முடக்குவாதமுற்ற மகனை எந்நாளும் தட்டி எழுப்பி நலமாக்கிய அந்த உயிருள்ள மருத்துவருக்கு செவி கொடுக்க வேண்டும். இத்தகைய செவி கொடுத்தல் நிலை பெற்றது எனில் நமது இல்லங்களில் உள்ள பலவிதமான ஊனங்களும் பலவிதமான குறைகளும் நீங்கி நாம் அனைவருமே இந்த உயிருள்ள தெய்வத்தினுடைய சாட்சிகள் என்கின்ற எளிய விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நற்கனி ஆராதனையினுடைய இறுதி வடிவத்தில் செல்ல இருக்கிறோம். சிறிது நேரம் அனைவரும் கண்களை மூடியவர்களாக நம்முடைய கரங்களை ஒன்றிணைத்து நம்முடைய இல்லங்களில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் நினைத்து பார்ப்போம். சிறுவர்கள் கரங்களை குவித்தவர்களாக,
கண்களை மூடியவர்களாக உங்களுடைய பெற்றோர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த தருணம் அருமையான தருணம். இறை பிரசன்னம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இறை தூதர்களோடும் மானதோர்களோடும் இறைவன் இந்த அன்பு பீடத்தை சூழ்ந்திருக்கிறார். அவர்களோடு உயிருள்ள ஆன்மமாக நாமும் இந்த அன்பு நற்கருணையில் ஒன்றித்து பயணிக்கிறோம் என்பதை உள்வாங்கியவர்களாக இந்த நேரத்திலே சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களில் உள்ள சிக்கல்களை ஒப்புக் கொடுப்போம். வேதனைகளை, அவமானங்களை ஒப்புக் கொடுப்போம். உறவு முறிதல்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வார்த்தைகளை கேட்காத இளைஞர்களுடைய ஒப்புக் கொடுப்போம். போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவனையும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளினுடைய வாழ்க்கை நிலைகள் மாற ஒப்புக் கொடுப்போம். நுகர்வு கலாச்சாரத்தில் ஈடுபட்டு செல்வத்தை சேமிக்க மறந்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இவ்வேளையிலே இந்த இறை பிரசன்னம் நம்முடைய குடும்பங்களில் உள்ள பலவீனங்களை அகற்றும்படியாக இந்த நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தனிமையில் அல்ல என்கின்ற உணர்வுகளோடு எந்நாளும் பயணிக்க இந்த நேரத்திலே சிறிது நேரம் மௌனமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த பிரசனம் நிறைந்த நேரத்திலே முழந்தால் படியேற்று நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போமா? இறை பிரசனத்தில் நனைந்திருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்திலே முழந்தால் படியிடுவோம். நம்முடைய குடும்ப தலைவர்களுக்காக, தலைவிக்காக ஒப்புக் கொடுப்போம். குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளுக்காக உழைத்து வருகின்ற மனிதர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். இந்த திரு அவையை வழிநடத்தி வருகின்ற ஒவ்வொருவருக்காக ஒப்புக் கொடுப்போம். இறை பிரசன்னத்தில் நாம் வாழ்கின்ற போது, துன்பங்கள் நம்மை தீண்டுகின்ற போது நாம் தனிமையில் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றார். இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றார். தரணி அழியும் காலம் வரையில் தலைவன் துணையிருப்பார். அருகில் துணையிருப்பார். தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், இறை பிரசன்னம் நிறைந்து இருந்த மனிதர்கள் பாவத்தில் மடிந்து பாவம் என்றால் என்ன என்ற உணர்வற்ற மனிதர்கள், தகாத உறவு முறைகள், தகாத நட்புகள் என கூடாத பழக்கங்களோடு வாழ்ந்த மனிதர்கள். அந்த மனிதர்களினுடைய வாழ்க்கை மாற்றத்தின் பொருட்டு இறைவன் இஸ்ரேல் மக்களை தேர்ந்து கொள்கிறார். பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை தேர்ந்து கொள்வதற்கான அழைப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்ட வாழ்வில் கண்ட சுகங்கள் என நினைத்த ஆடம்பரங்கள் அனைத்தையும் தவிர்த்து விட்டு உண்மையான மகிழ்ச்சியையும் உண்மையான மனநிலையையும் கொடுக்கக்கூடிய இறைவனாக அவர்களை தேர்ந்து கொள்கிறார். தேடி வைத்த செல்வங்களில் மகிழ்ச்சி இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய இறைவன் உண்மையான மகிழ்ச்சி என்பது உயிருள்ள தெய்வத்திடம் இருப்பது என்பதை காட்டிக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். எனவேதான் ஆபிரகாம் கரங்களில் இஸ்ரேல் மக்களை ஒப்புக் கொடுத்து வழிநடத்த அழைத்து வந்தபோது அவர்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தினார். இவ்வேளையிலே
அன்பான தகப்பனே, இந்த அன்பு நிறை மணக்குடி சமூகத்தை எந்நாளும் வழிநடத்தி வருகின்ற உடைய பேரான வலிமைக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. உமது திரு பிரசன்னத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டு இதோ இந்நாள் வரை உம்முடைய இறைவார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய அன்பு பிள்ளைகளை வழிநடத்தி வந்த மேலான வலிமையை கொடுத்தமைக்காக நன்றி கூறி ஜெபிக்கிறோம் அப்பா. இங்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இங்குள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவன் தலைவிகளையும் ஆசீர்வதியும். இதோ இந்த அன்பு பிள்ளைகளினுடைய எண்ணங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த அன்பு பிள்ளைகளினுடைய மகிழ்ச்சிகளை ஆசீர்வதியும். குறிப்பாக இவ்வேளையிலே அன்று நீர் பேதுருக்கு கட்டளையிட்டதை போல தனக்கு செய்தி செலுத்த வேண்டியவதையை தூண்டிலிட்டு புறப்படுகின்ற மீனின் வாயில் இருக்கக்கூடிய மினா என்கின்ற நாணயத்தை கொண்டு செலுத்தி என்று சொன்னேன். உழைப்பை மகிமைப்படுத்தினீரப்பா. இதோ எம்முடைய பங்கு சமூகத்தில் உழைக்கின்ற ஒவ்வொரு மீனவர்களையும் உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். அக்கறையோடும் கரிசனையோடும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி வாழ்வு பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு தங்களுடைய இன்பத்தையும் வேதனைகளையும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு துறந்துவிட்டு இதை இவ்வேளையிலே கடலை நம்பி பயணித்து வருகின்ற, வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் பயணித்து வருகின்ற ஒவ்வொரு மீனவ சொந்தங்களையும், ஒவ்வொரு பங்கு சமூகத்தில் வேலை பார்க்கக்கூடிய குடும்ப தலைவனையும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் உமது வாதம் தருகிறோம் அப்பா. இதோ இவ்வேளையிலே நீரே அவர்களுக்கு யாவமாக இருந்து வழிநடத்தும். இந்த அன்பு பிள்ளைகள் பயணிக்கக்கூடிய பயணம் ஒரு வெற்றியின் பயணமாக வழி நடத்தும். இதோ இந்த அன்பு குடும்ப தலைவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து வழி நடத்தும். நாள்தோறும் உழைக்கிறார்கள், பகல் முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் இதோ எங்களுக்கு என்று மகப்படவில்லை என இறைவா உம்மை நோக்கி கூக்குரலிடுகின்ற மீனவர்களுடைய குரலை கேளும் அப்பா. உழைத்து உழைத்து கால்கள் தேர்ந்து விட்டது, தோள்களினுடைய வலிமைகள் குறைந்து விட்டது. இதோ உழைப்பதற்கான வலுகள் அற்றுவிட்டது. மீண்டும் இதோ என்னுடைய குடும்பத்தை சுமப்பதற்கான வலிமை என்னிடம் இல்லையே என்று ஏக்கத்தோடு வெளிப்படுத்த முடியாத பலவீனத்தோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. வலுவற்ற இவர்களை வலுப்படுத்தும். இதோ வலுவற்ற கால்கள், வலுவற்ற தண்டுவடங்கள், வலுவற்ற கரங்கள், தோள் முட்டுகள் என ஒவ்வொன்றும் வலிவிழந்து விபத்தில் சிக்குண்டு உழைக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுடைய உடல்நிலையை தொடும். நீர் தொட்டால் நான் நலமாவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்க பிள்ளைகளை நலமாக்கு விரைவா. நீர் தொட்டால் இதோ என்னுடைய கணவனுடைய உடல்நலம் நலமாகும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய மனங்களை தொடும் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இதோ யாருமற்ற பலவீனம் நிறைந்த பல ஆண்டுகளாக வெச்செய்தா குளத்தருகில் என்னால் வீசப்பட்ட மனிதர்களால் நலமாக்க முடியாது என்று எண்ணப்பட்ட மனிதர்கள் நம்பினார்கள் நலம் பெற்றதை போல நாங்கள் நம்புகிறோம். வலுவற்ற இதோ இவர்களுடைய உடல்நிலைகள் வலுவரும் என நம்புகிறோம். நீரே இவர்களை வழிநடத்த விரைவா வழிநடத்தும். செல்வம் யாவும் தேய்ந்து போய்விடுமே, நாடி நின்ற சுகங்கள் எல்லாம் நலிவு கண்டிடுமே. தேடி வைத்த செல்வம் யாவும் தேய்ந்து போய்விடுமே, நாடி நின்ற சுகங்கள் எல்லாம் நலிவு கண்டிடுமே. கூடி வந்த உறவும் கூடிடுமே, கூடி வந்த உறவும் கூட கலைந்து சென்றிடுமே. தேவனே என்றும் அருகில் இருப்பாயே, அருகில் இருப்பாயே. தேடும் எனக்கு
தேடும் எனக்கு வாழ்வில் துணையும் துணையை அருள்வாயே. தனிமையில் தனிமையில் இனிதான் தலைவன் இருக்கின்றான். இதோ இங்குள்ள எங்களுடைய குடும்ப தலைவிகள் ஒவ்வொருவரையும் உமது மாதம் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம் அப்பா. தலைமையில் அவர்கள் தள்ளப்படுகின்ற போது இதோ கணவன்மார்களால் இந்த பயனும் இல்லை என்று உதறி வீசப்படுகின்ற போது, செல்வங்களேற்றி கடன்களோடு வட்டி கடன்களோடு அவர்கள் வாழ இயலாமல் தங்களுடைய மூச்சை இழக்க முற்படுகின்ற போது, குழந்தைகளினுடைய கல்வி நிமித்தமாக அவருடைய கவலைகள் அவர்களுடைய வாழ்வை இழக்கச் செய்கின்ற போது, பிள்ளைகளினுடைய வாழ்க்கை முறைகள் சரியில்லாமல் இதோ என்னால் கட்டுப்படுத்த இயலவில்லையே என்று கண்ணீரோடு வாழ்கின்ற போது, அன்பு தகப்பரே, நீரே இவர்களுக்கு வலுவை கொடுத்து வழிநடத்தும். அன்று கானானிய பெண்ணுக்கு நீர் உதவியதை போல இதோ ஆதரவின்றி இருந்த கலிலேய பெண்ணினுடைய வாழ்வு நிலையை நீர் மாற்றியதை போல, செல்வமின்றி இருந்தபோது எலியாவினுடைய வார்த்தைகள் அந்த ஆதரவற்ற பெண்ணுக்கு எப்போதுமே உணவளித்ததை போல, ஐயா மறுநாள் உணவுக்கு வழி இல்லையே என்று தங்களுடைய குடும்பத்தின் பாரத்தின் பொருட்டு இல்லத்தில் புலம்பி தவிர்க்கின்ற அந்த குடும்ப நிலைகள் சந்தித்தாலும் உம்முடைய வலக்கரம் அவர்களை தாங்க இந்த நேரத்திலே வேண்டுகிறோம் அப்பா. எங்களுக்கு எங்கிருந்து உதவி வரும் என தட்டிய கதவுகள் அனைத்து மூடியதாக, தேடி சென்ற மனிதர்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டவர்களாக, உறவுகளில் செல்வங்கள் இருந்தும் உறவினர்கள் உயர்வான இடங்களில் இருந்தும் குடும்பத்தினர் நிறைவான செல்வர்களாக இருந்தும் இறைவா உணவிட எங்களுக்கு வழி இல்லையே என்று அடைக்கப்பட்ட கதவுகளோடு ஜபிக்கக்கூடிய இங்குள்ள ஒவ்வொரு பெண்களினுடைய வாழ்வு நிலைகளுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய பங்கு சமூகத்தில் கடன் தொல்லைகளோடு வட்டி கடன்களோடு குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் இதோ எங்களுடைய குடும்பத்தில் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களை உமது மாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். முறையான வரதட்சணை இல்லாமல், முறையான வரன்கள் கிடைக்காமல், வயது மூப்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை நிலைகள் மாற்றப்படும்படியாக இந்த நேரத்தில் வேண்டுகிறோம். கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைவான கல்வியையும், இதோ வேலை தேடி அலைந்து திரிகின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நிறைவான வேலைகளையும், திருமணமாகி குழந்தை வரம் என்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைவான குழந்தை வரத்தையும் உம்முடைய அனுகிரகத்தினாலே கொடுத்து வழிநடத்தி இறைவா வழிநடத்து. முழுதும் கொஞ்சம் அழகு என்னை பொன்னகைக்கும், தன்னை கருதா நண்பர் உறவு என்னை கரம் பிடிக்கும். இம்மை முழுதும் கொஞ்சம் அழகு என்னை பொன்னகைக்கும், தன்னை கருதா நண்பர் உறவு என்னை கரம் பிடிக்கும். நம்பும் நல்ல கொள்கை என்றும் நெஞ்சில் உரமளிக்கும், நம்பும் நல்ல கொள்கை என்றும் நெஞ்சில் உரமளிக்கும். தேவனி என்றும் தேவனி என்றும் அருகில் இருப்பாயே, அருகில் இருப்பாயே. தேடும் எனக்கு தேடும் வாழ்விற்கு வாழ்விலே துணையை அருள்வாயே, துணையை அருள்வாயே. தனிமையில் இனிதான் இல்லை தலைவன் இருக்கின்றார், தனிமையில் இனிதான் இல்லை தலைவன் இருக்கின்றார். தரணி
அழியும் காலம் வரையும் தலைவன் துணையிருப்பான். தேவன் அருகில் துணையிருப்பான். தனிமையில் இனிதான் இல்லை, தலைவன் இருக்கின்றான். தனிமையில் இனிதான் இல்லை, தலைவன் இருக்கின்றான். அனைவரும் ஆன்மீக கீதத்தை பாடி இறைவனுடைய சிறப்பு ஆசிரியை பெறுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானிலிருந்து அவர்களுக்கு அப்பம் அழைத்தீரே. இனிமையில்லா தன்னலத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பயனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாமையாரின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் அருமையான ஒரு உடல் பயிற்சி இன்னைக்கு கிடைத்தது. தொடக்கத்தில் இருந்து போனவங்களுக்கு, பாதியில் சேர்ந்தவங்களுக்கு அல்ல. நம்முடைய ஊரை முழுமையாக
சுற்றி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, நம்முடைய கை கால்கள் எல்லாம் உண்மையிலேயே சிறப்பான ஒன்றாக மாறும். அதோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசுவோடு நாம் உடன் சென்றிருக்கின்றோம். அதுவும் மிக ஒரு சிறந்த ஒரு ஆதாகவும் அமைந்திருந்தது. நிறைய பேர் பங்கெடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு பக்த சபையிலிருந்தும் ஏனைய மக்களும் பக்த சபையில் இல்லாதவர்களும் இந்த பவனியிலே சிறப்பாக நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நாள் முழுவதும் 3 மணி வரை ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வருகை தந்து ஆண்டவர் இயேசுவை ஆராதனை செய்யவும் அவருக்குரிய மரியாதை செய்யவும் நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள், முயற்சி செய்தீர்கள். எனவே அனைவருக்கும் முதலிலே அன்பான நன்றியை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே இந்த நற்கருணை பவனியை ஆலயத்தில் இருந்தவாறே நமக்கு வழிநடத்தியவர்கள் அருள் தந்தை ரைமண்ட் அவர்கள், அன்னை நகர் பங்கினுடைய பங்கு தந்தை. கடவுளை சந்திப்பது மட்டுமல்ல, கடவுளோடு உடனிருப்பதல்ல, மாறாக கடவுளுடைய குரலை நாம் செவிமடுத்து கேட்க வேண்டும். செவிமடுத்தல் அது ஒரு கலை. அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பது அதைவிட மிகப்பெரிய கலை. எனவே ஆண்டவர் இயேசு நம்மோடு ஒவ்வொரு நாளும் உரையாடுகிறார். நற்கருணை வழியாக, ஏனைய அருள் கருவிகள் வழியாக உரையாடுகின்றார். எனவே அவருடைய குரலை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றி வைத்து நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு இந்த அருட்கருவிகளையும் ஆண்டவருடைய உணர்விப்பையும் பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக அழகாக இரத்தின சுருக்கமாக நமக்கு தந்திருக்கின்றார். எனவே அருள் தந்தை ரைமண்ட் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று 7:15 மணிக்கு நம்முடைய மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழா நடைபெறும். நம்முடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சி. அனைவரும் குறித்த நேரத்திற்கு வருகை தந்து பயனடைந்து இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இறுதி பாடலுக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். குரலினை கேட்பாய் விதமும் அரவணைத்தே என்னில் நிறைவா. அம்மா என்றே உன்னை அழைப்பேன். அமைதியும் இன்பமும் உண்டு, உன்னை அடைந்திட்டால் வாழ்வுமே உண்டு. அமைதியும் இன்பமும் உண்டு, உன்னை அடைந்திட்டால் வாழ்வுமே உண்டு. வழி காட்டிடுவார், என்னை நடத்திடுவார். வழி காட்டிடுவார், என்னை நடத்திடுவார். உந்தன் வழி நான் தொடர்ந்திட அருள் புரிவார். அம்மா என்றே உன்னை அழைப்பேன். அருள் மழை என்னில் பொழிந்திட அழைப்பேன். அழைத்து என் குரலினை கேட்பாய் விதமும் அரவணைத்தே என்னில் நிறைவார். அம்மா என்றே உன்னை அழைப்பேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.